அன்பிற்கினிய உழைப்பின் சிகரம் என்று பெயரெடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குமென்றால் ஒரு பொற்காலம்தான் என்று சொல்ல வேண்டும். ரிஷபராசிக்கு அட்டம லாபாதிபதி இவ்வருடம் தனஸ்தானத்தில் இருக்கிறது. திடீர் வருமானங்கள் வரும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் உண்டு. மருத்துவ முறையில் குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை காலதாமதமான திருமணங்கள் குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும். அதே நேரம் இவ்வருடம் மருத்துவ செலவுகள் தேவையில்லாமல் தலையெடுக்கும். விவசாயிகள் இதுவரை அடைக்க முடியாமல் தடுமாறிய கடனை அடைப்பதற்கு வழி பிறக்கும். மாணவ செல்வங்கள் எதிர்பார்த்தபடி மதிப்பெண் பெறுவார்கள். அதே நேரம் எதிர்பார்த்த கல்லூரிகளில் உயர் படிப்புக்கு சீட்டு கிடைக்கும். இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கிறது. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று சூழ்நிலை நன்றாக இல்லை. பெண்கள் குழந்தைகள் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பில் வெற்றி அடைவார்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சென்றால் ஒரு நல்ல யோகத்தை அடைய முடியும் என்பவர்களுக்கு இவ்வருடம் குருபகவான் ஒரு நல்ல வழியை காட்டுகிறார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பூர்வீகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் வழக்குகள் முடிவுக்கு வரும். அதே நேரம் பல சோதனையிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என ரிஷபராசிக்காரர்களுக்கு வழக்கு ஸ்தானத்தை துலாம் வீட்டை 6ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் வழக்குகள் முடிவுக்கு வரும். அடிவயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மற்றபடி இவ்வாண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கும். தாங்கள் பட்டமங்கலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் இவ்வாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளம்.